வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை 10 மணியளவில் புதுடெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான 2 முக்கிய திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். மேலும் 24,000 கோடி ரூபாய் செலவில் பிரதமரின் தனதானிய யோஜனா திட்டத்தையும் பயிர் வகை சுயசார்பு இயக்கத்தையும் அவர் தொடக்கி வைக்கிறார். மேலும் அந்நிகழ்ச்சிகள் பிரதான் மந்திரி மத்திய மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் காரைக்கால் ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடித்துறை அடிக்கல் நாட்டு விழாவிலும் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோரின் தலைமையில் நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் துறையில் கிராம உதவியாளர் மற்றும் MTS பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள 81 மையங்களில் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி விவேக பாரதி அறக்கட்டளை சார்பில் சங்க இலக்கியங்களில் அறம் என்ற தொடர் நிகழ்வின் ஒரு பகுதியாக பாகூர் பேராசிரியர் அனுசாமி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமய தமிழ் அறிஞர் திரு ப. சிவமாதவன் திருக்கடுகம் கூறும் அறம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பைக்கான ICC ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் குவஹாத்தி பர்சபாரா ஸ்டேடியத்தில் நியூசிலாந்து, வங்கதேச அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணி 100 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.